ஹாய் வணக்கம். இன்னைக்கு ஜாதி தரன் டைரக்ஷனில் சத்யராஜ், சிபிராஜ், கருணாகரன், இந்துமதி மற்றும் நம்ம மொட்டை ராஜேந்திரன் நடிச்சு வெளியே வந்திருக்க ஜாக்சன் படத்தை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு வாரமாகவே இந்த படத்துக்கு சரியான ப்ரொமோஷன் டிவிலையும் சரி சோசியல் மீடியாலையும் சரி. ஏன் நம்ம சிபிராஜ் டைரெக்டாக பல ப்ரொமோஷன் பண்ணாரு. இவ்வளோ ப்ரொமோஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு அடிச்சு பிடிச்சி தேட்டர் வாசலில் போய் பார்த்தா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற பெருமக்களே, எதிர்பார்த்த அந்த ஓப்பனிங் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, கடைசி ஒரு வருஷம் தமிழ் சினிமா எடுத்து பார்த்தா முக்கால்வாசி படம் பே பண்ணா. அதில் பாதி காமெடி ஜானர் தான். எது எப்படியோ இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, அயன்புரங்கிற கிராமத்தில் நைட் 9 மணிக்கு மேலே யாரும் வெளியே வர மாட்டாங்க. என்னடான்னு கேட்டால், ஒரு பங்களாக்குள்ள ஜாக்சன் பேய்னு ஒரு பேய் இருக்கு, வெளியே வந்து அட்டாக் பண்ணிடும் அப்படிங்காங்க. பேய் அரண்மனைக்குள்ள தான் ஜாலியாக சண்டை போட்டுருக்கு. ஆனால் இவங்க ஏன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு சத்தியமாக புரியல. உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா, அந்த அரண்மனைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம போலீஸ் தரப்புல இருந்து அனுப்பிடுறாங்க. நம்ம சிபியா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்து நம்ம சிபிராஜ் இந்து மாதிரி பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. சிபிராஜ் நம்ம இந்து மாதிரியோட அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கக்கூடாது. அதே நேரத்தில் தான் கருணாகரன் வந்து இந்து மாதிரியோட முறமாமி மாதிரி இன்ட்ரோ பண்ணுறாங்க. இந்த 2 பேர்த்துல யாரு ஜாக்சன் பங்களால போய் தங்கி 7 நாள் உயிரோடு இருந்துட்டு வெளியே வராங்களோ அவங்களே தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோனியோட அப்பா இல்லை பொண்ணு 2 பேர் உயிரோட வந்தாங்களா, இல்லை என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல யோகி பாப்போட காமெடி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது. மிச்சபடி யாரோட காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னோம். நம்ம மொட்டை ராஜேந்திரனை பற்றி சொல்லணும்னா, காமெடிங்கிற பேர்ல சாக அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மிச்சபடி அவரோட காமெடி கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சஸ்பென்ஸ் எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு காத்திருந்தேன். நமக்கு செகண்ட் ஆஃப்ல என்னடா இப்படி ஒரு மொக்க படமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா சத்யராஜ் குரூப் நல்லவே, அங்கிட்டு ஒரு வெள்ளக்காரங்க குரூப் கெட்டவே, நம்ம ஹீரோ நல்ல பேக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி கெட்ட போய் அடிச்சாரு அப்படிங்கிறது மெயினான எய்ம். இந்த படத்துல நம்ம சத்யராஜை போட்டதுக்கு ஏதோ கபாலி, ஆனந்தராஜ் இல்லாட்டி நம்ம மன்சூர் அலிகான் யாராச்சும் போட்டுக்கலாம். சத்தியமா கொஞ்சம் கூட சூட் ஆகல நம்ம சத்யராஜ். ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, நம்ம சந்தானம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஜாக்சன் துறை மொத்தத்தில் செத்து விளையாடும் ஒரு பேய் படம். இந்த படத்துக்கு மார்க் 5க்கு 2.5 தரலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உள்ள ஓரளவு சஸ்பென்ஸால தான். மற்றபடி இந்த படத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.